அன்புக்குள்ளே மீண்டுமாய் இந்த வருஷத்தில் பழைய மாணவர்கள் ஒன்றாக இணைந்து இப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கவங்களை யாவரையும் மீண்டுமாய் சாராட்டக்கர் கல்லூரி சார்பாக அன்போடு செயலர் என்கிற முறையில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கடந்த நாட்களில் இந்த கூடுகை எதற்கு என்று கேட்கிறப்போ கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுற மக்கள்லாம் வந்திருக்கீங்க. இப்போ படித்த 50 ஆண்டுகள் முடிந்திருக்கு, 75 ஆண்டுகள் முடியப் போகுது, 25 ஆண்டுகள் முடியப் போகுது என்ற நிலைமையில் தங்களோடு படித்த மாணவிகளை கண்டு அவர்களோடு தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நம்ம கெட்டின கனவுகள் எல்லாம் எப்படி இருக்குது, நான் இப்படிலாம் வாழணும்னு நினச்சா அவன்கிட்ட சொன்னேன், நீ இப்படிலாம் வாழணும்னு என்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் நினைத்து நீ இன்றைக்கி எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன் என்பதை தங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதில், தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலிருந்து ஒரு சில மணி நேரம் இல்லை ஒரு சில நாட்கள் வெளியே வந்து தன்னுடைய பழைய வாழ்வை நினைத்து வாழ்வது. பொதுவாக கண்ணதாசன் அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க ஒரு சினிமாவில். அந்த காலேஜிலேருந்து போகிறப்போ அந்த பறவைகளைப் போல நாம் வாழ்ந்தோம், சிறகடித்தோம், பறந்தோம் என்ற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை சொல்லி அழகாக பாடியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பழைய நினைவுகளெல்லாம் உங்கள் நிலையில் கொண்டு வந்திருப்பீங்க. இந்த உலகத்துக்குள்ளேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த உலகம் என்பது எப்படிப்பட்ட உலகம் என்பதை ஒரு அறிஞர் இவர் அழகாக சொல்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறப்போ 3 அடுப்பு, 3 சட்டி, 3 விதமான பொருட்கள். 3 அடுப்பில் ஒவ்வொரு வித சட்டி, ஒவ்வொரு சட்டிலையும் தண்ணீர். ஒரு சட்டியில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து அதில் ஒரு எக்கு, ஒரு முட்டையை போடுவது. இன்னொரு சட்டியில் உருளைக்கிழங்கு போட்டாங்க, பொட்டோட்டோவை. இன்னொரு சட்டியில் நல்லா தண்ணி கொதி வர்றப்போ காப்பி தூளும் சீனியும் போட்டாங்க. முதல் சட்டியில் போட்டப்பட்ட முட்டை போடுமுன் தட்டினா அது உடஞ்சி தண்ணியாக போயிடும். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே சுடு தண்ணியில், அந்த சூடான தண்ணியில் அந்த முட்டை பட்ட பொழுது அந்த முட்டையானது திரும்ப அதை குறிப்பிட்ட டைம் கழித்து எடுக்கிறப்போ தண்ணியாக இருந்த முட்டை கல்லாக மாறிடுச்சு. போடுறப்போ போட்ட பொட்டட்டோ, அதாவது உருளைக்கிழங்கானது கல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வெளியே எடுக்கிறப்போ அது சாஃப்ட்னஸ் வந்துருச்சு. நகம் பட்டால் உரியாத அளவுக்கு இருந்தது, நகம் பட்டோட அந்த தோல்கள் உரியக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு மெதுத்தன்மை அதுக்கு கிடச்சிருச்சு. தண்ணியில் அந்த காப்பி தூளை போட்ட உடனே அந்த தண்ணியோட நிறம் மாறி அந்த வாசனையே மாறுது, தன் வாழ்க்கை படிவமே மாறுது. இதே மாதிரி தான் நீங்கள் 3 விதமான குடும்ப சூழ்நிலையிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஒருவேளை திறவு நிலையில் இருந்த அந்த குடும்பத்தை நீங்கள் போய் அது ஒரு திட நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய பெரிய முயற்சியால். கல்லாக இருந்த கற்களை நீங்கள் உங்களுடைய மெதுவான வார்த்தைகளினால் அதை ரொம்ப சாஃப்டாக்கியிருக்கீங்க. இன்னொரு இடத்துல அது ஒன்றுமே இல்லாமல் உலகத்தோடு கலக்காமல் தனியாக இருந்துச்சு. ஆனால் உலகத்தோடு கலந்து வாசனை வீசும் திரவியமாய் அந்த திரவியத்தை மாற்றிருக்கீங்க. என்ன, பெண்ணானது இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு தன்மை, ஏற்ற துணை என்று வேதம் சொல்லுது. அந்த பெண் தான் அந்த வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு அந்த கணவரை கொண்டு போக முடியுங்கிற அநேக அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் சொல்லுவேன், என்னுடைய மனைவியோடைய பெரிய முயற்சி தான் நான் இந்த நிலைமைக்கு வளர்ந்துருக்கிறேன். ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றும் அறியாத என்னை ஒரு பெரிய கல்லூரி 129 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சாராட்டக்கர் கல்லூரியுடைய செயலராக பொறுப்பெடுக்க வைத்திருக்கிறேன். காரணம் அந்த அம்மாவுடைய தன்மை. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட அநேக தன்மையோடு இங்கே வந்திருக்க உங்களுக்கு நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அது பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் என்று சொல்லப்படுகிறது. நான் புதிய திருப்பதிலிருந்து வாசிக்கிறேன். நான் ஒரு ப்ராட்டஸ்டண்டை சேர்ந்தவன். ஆனால் திருவிலியம் என்பது ஆர்சிக்காரங்க தான் படிப்பதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் திருவிலியம் என்பது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நீங்கள் படித்ததற்கும் இப்போ படிப்பதற்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி சில வார்த்தைகள் சொல்லி நான் அதை உங்களோடு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். 2 கொரிந்தியன் சாப்டர் 9 வேர்ட் 6. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முன் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடு கட்டாயத்தினால் அல்ல, கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர்.
கடவுள் உங்களை எல்லா நலன்களால் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மீதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஒரு அருமையான வார்த்தைகள். இது மனிதனுக்கு தேவையானது. விதைப்பவருக்கு விதையை தர்றார். கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் தான் இருக்கிறோம். 1 ஏக்கர் விதைச்சா 100 மூட்டை, 100 ஏக்கர் விதைச்சா 100 × 100 1,00,000 மூட்டை. அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் இப்போ உங்களுடைய வயது எந்த வயதோ தெரியல எனக்கு, ஆனால் அந்த வயதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பமாக இணைந்து பணி செய்து வாழ்க்கையில் ஒரு இன்னைக்கு ஐஏஎஸ் ரிட்டையர்டாக இருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு டீச்சர்ஸ் ஒரு காலேஜுடைய பிரின்ஸிபலாக இருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்தீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கிறார். இதில் மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் உழைத்தீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். நாம் தீர்மானத்தின்படி அல்ல, நீங்கள் முகமலர்ச்சியோடு ஆண்டவருக்கு செய்கிறப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை எல்லா நிலங்களிலும் நிரப்ப வல்லவர்னு சொல்கிறாரு. 10வது வசனம், விதைப்பவருக்கு விதை உணவை வழங்க வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களை விளைச்சலை மிகுதியாக தருவார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நிலைகளில் எல்லா நிலையிலும் உயர்ந்து இந்த ரிட்டைர்மெண்ட் காலத்திலும் சரி, இல்லை நீங்கள் பணி செய்கிற காலங்களிலும் சரி, இல்லை உங்கள் பிஸ்னஸை நடத்துகிற காலங்களிலும் சரி, இல்லை நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற காலங்களிலோ இங்கே வந்திருக்கீங்க. உங்களுடைய பாலிய நண்பர்களை நினைப்பதற்காக, நினைத்து வந்தவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை அறுவடை செய்வார். நான் அதை எதற்காக சொல்கிறேன்னா, இந்த கல்லூரியானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம், நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. 128 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜான் டக்கர் என்பவர் தமிழ்நாட்டிலேருந்து இங்கிலாந்துக்கு போய் தன் சொந்த மண்ணுக்கு திரும்பி போகிறாரு. தன் சொந்த மண்ணுக்கு திரும்பி போய் அங்கே இருக்க மக்களை சந்திக்கிறார். அங்கே இருக்க மக்களை சந்தித்து இங்கே உள்ள ஏழ்மை நிலைமையை சொல்கிறார். ஏழ்மை நிலைமை, ஐயா, பெண்கள் அடுப்பினடியில் கிடந்து ஊதும் பெண்கள், அவள் கரிகருத்து கருப்பான மக்களாய் ஏழ்மையில் இருக்காங்க. பெண்கள் வீட்டை விட்டு வரல, அந்த பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அந்த பெண்களுக்கு வாழ்வில்லை, அந்த பெண்களுக்கு நிச்சயமாக கல்விங்கிற ஒரு கண் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கு ஒரு திருச்சபையில் கொடுக்குறார். அவருடைய இந்த ப்ரொமோஷன் ஒர்க்கை பார்த்து அங்கே இருக்க அவருடைய தங்கை சாரா டக்கர், தங்கை என்பதற்காக அல்ல, தன்னுடைய சகோதரன் என்பதற்காக அல்ல, இந்த மக்களுடைய ஏழ்மை நிலையை கேட்டு தன் வாழ்வை இந்த மக்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்கிறார். 2 கால்களும் முடமான அந்த சகோதரி தன்னால் இயன்றதையும் தன் நண்பர்களிடமிருந்து வாங்கியும் பெற்றும் அதை இந்த கல்லூரிக்கு அனுப்புகிறார். இந்த கல்லூரி, அதன் மூலம் இந்த கல்லூரியில் சாரா டக்கர் பள்ளி, சாரா டக்கர் கல்லூரி இரண்டும் அந்த அம்மாவுடைய பெரிய முயற்சியில் ஆரம்பிக்கப்படுகிறது. 5 மாணவிகளோடு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 4000 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 129 ஆண்டுகள் ஆகியிருக்கு. உலகில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு போகிறப்போ, சுவிசேஷத்தை அறிவித்து முடித்து நான் சாரா டக்கர் செக்ரட்டரின்னு சொல்கிறப்போ முடித்து, ஐயா தோத்திரம், நான் உங்கள் கல்லூரியில் படித்தேன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லூரி என்னை வளர்த்துச்சின்னு சொல்லாங்க. இன்றைக்கும் இந்த கல்லூரியில் பாருங்கள், அநேக மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு கல்லூரியாய் காணப்படுகிறது. கடந்த நாட்களில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய புயலால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தகப்பனை இழந்து, தாயை இழந்து, வீட்டை இழந்து, உடைமை இழந்த மக்களுக்கு நம்ம 100 பிள்ளைகளை கண்டுபிடித்து, ஒரு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 10,000 வரையும், 5000 முதல் 10,000 வரை 100 பிள்ளைகளுக்கு நம்ம இந்த கல்லூரியின் சார்பாக இங்கே படிக்கிற பிள்ளைகள் சாரா சேல்ஸ் மூலம் கொடுத்த பணத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கிறோம். சாரா சேல்ஸ் மூலம் நடந்த ஒரு பணத்தின் மூலம் ஒரு பகுதியை கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியில் படிக்கும் அநேக ஏழை பிள்ளைகள் உணவு நாங்கள் நம்ம கல்லூரியின் சார்பாக நம்முடைய ஹாஸ்டல்லிருந்து, நம்முடைய விடுதியிலிருந்து இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ். கடந்த நாளில் ஒரு மகள் வந்து பார்த்தா, அம்மா இல்லை, அப்பா இல்லை, என்னால் கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பணம் கட்ட முடியலன்னு அழுதாங்க.
அவர்களுக்கு அன்போடு ஏற்றுக்கொண்டு சாரா அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஃப்ரீ அமௌண்ட்டையும் கொடுத்தோம். என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு சில பகுதிகளை கொடுக்குறேன். ஒருவேளை நான் பெரிய படிப்பு இல்லை எனக்கு, ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். தந்திருக்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் காணப்படுறேன். ஒன்றுமே படிக்காத எனக்கு பாருங்கள், என் பிள்ளைகள் 3 பேர் டாக்டர், ஒரு மருமகன் 2 மருமகளும் டாக்டர். இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அப்பா படிக்காத எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்வது முன் கல்விக்கண் திறந்த காமராஜர் அநேக மக்களுக்கு உதவி செய்தார்கள். அவர் நீதி இன்றைக்கும் நிற்குது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்குது என்று நாம் வாசிக்கிற பவர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. திருவிலியத்தில் சொல்கிறப்போ அது ரொம்ப அழகாக சொல்லுது. ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றைக்கு நிலைத்திருக்கு என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா. ஒருவேளை இந்த கல்லூரிக்கு வந்திருக்கவங்களை அன்போடு மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கல்லூரி தேவைகள் நிறையா இருக்குது. உங்களுடைய பழைய மாணவர்கள் சார்பாக இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒரு லைப்ரரி வேணும். இப்போ நீங்கள் வந்திருக்கவங்க ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி, ஒரு மாடர்ன் லைப்ரரி, அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு. இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி பிள்ளைகிட்ட புத்தகம் படிப்பது குறைந்து விட்டது. நெட்டை ஆன் பண்ணால் எல்லாமே நெட்டில் வந்துடுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி பிள்ளைகளும் அதை செயல்படுத்த வைக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக வேணும். ஒரு நல்ல லைப்ரரி தேவைப்படுது. நல்ல விளையாட்டு வீராங்கனைகள் நம்ம காலேஜில் நல்ல ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்காங்க, சிறப்பானவங்க. அந்த அம்மா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. நிறைய காரியம் சொல்கிறாங்க, இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, நம்ம பிள்ளைங்களை ஒலிம்புக்கு கொண்டு போக வைக்கிறேயான்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வீராங்கனை பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள், அவங்க பேக்ரவுண்டில் ஒன்றுமே இல்லை, ஃபீஸ் கட்டினா படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, அவங்களும் கப்புவாங்க, கல்லூரிக்கும் நல்ல பேர் வாங்கி தராங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த கல்லூரியில் நிறைய பேர் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-20 பிள்ளைங்களுக்கு நம்முடைய ஹாஸ்டலில் விடுதியில் இலவச உணவு கொடுக்குறோம். இன்னொரு 20 பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். வந்தவளாகிய நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு மதிய உணவு திட்டத்தின் மூலம் ஏழை பிள்ளைகளுக்கு உணவு நம்முடைய ஃபுட் டிபார்ட்மெண்ட் மூலம், ஃபுட் டிபார்ட்மெண்ட் மூலம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 பிள்ளைகளுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஒருவேளை உணவு வெளியே யாருக்குமே தெரியாது. அதுவும் நம்முடைய கல்லூரியிலிருந்து வழங்கப்படுகிறது. கல்லூரியுடைய ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் வர்றவங்க, நான் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் 10 ரூபா, ஒரு நாளைக்கு மாதத்திற்கு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளையோட உணவு கிடைக்கும். அப்போ இன்னும் 100 பிள்ளைகளை நாம் முன்னேற்றமான பதவியில் நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த கல்லூரியின் பெயரை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படும். இதுதான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கு நிற்கும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். அவன் எவ்வளோ விதைச்சானோ அந்த விதைப்புக்கு ஏற்ற ஆகாரம். ஒருவேளை அண்ணாதர் சொன்னாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, சிறியவரில் எதை செய்தாயோ அது எனக்கே செய்தான் ஜீசஸ் சொன்னாங்க. சாலமோன் ஞானி சொன்னாங்க, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் முடிக்கிறான். இங்கே அநேக ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. வருங்காலத்தில் அநேக ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கான உதவி செய்வோம். கல்லூரியின் பெயரை நிலைநிறுத்துவோம். மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்தி, இந்த நாளில் உங்களை நேரே சந்திக்க முடியாததுக்காக நான் வருந்துகிறேன். ஏன்னா நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த தகவல் கொடுக்கப்படலை. சற்று காலதாமதமாக கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த செய்தி அனுப்புகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.